எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்க. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு பராசக்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு தமிழ் மொழிக்காக 1965 ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை மாணவர்கள் கையில எடுத்து அதை வெற்றிகரமா பண்ணி முடிச்சாங்க. அந்த கதையை தான், அந்த உண்மை சம்பவத்தை தான் மையப்படுத்தி அங்கங்க சில திருத்தங்கள், திரைப்படத்திற்கு தேவைப்படுற சில அத்தியாவசிய பொருட்கள், இந்த சாப்பாடு செய்வோம்ல அது மாதிரி இந்த ஸ்கிரீன் பிளேக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க சுதா கோங்கரா. தன்னோட 25வது படமான இந்த படத்தை பராசக்தியை தேர்ந்தெடுத்ததுல சிவகார்த்திகேயனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துல முதல் முறையா தமிழ்ல அறிமுகமாறாங்க ஸ்ரீலீலா. தன்னோட ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொந்த குரல்ல அவங்களே இந்த படத்துல டப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல முதல் முறையா வில்லனா நடிச்சிருக்காரு ரவி மோகன். அவரோட வில்லன் கதாபாத்திரம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கூட வந்துட்டு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு வில்லன் ரோலை இந்த படத்துல பண்ணியிருக்காரு. 1965 அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல ஒரு கொடூரமான போலீஸ் ஆஃபீஸரா நமக்கு எல்லாருக்குமே வளம் வந்து அவர் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காரு ரவிமோகன். இதுல சின்னதுரையா நடிச்சிருக்காரு அதர்வா. சிவகார்த்திகனோட தம்பியா இந்த படத்துல வர்றவர். ஒரு போராட்டத்தை கையில எடுத்து மாணவர்கள் எப்படி செயல்படுவாங்க, அவங்களோட ரத்தமெல்லாம் இள ரத்தமெல்லாம் எப்படி துடிக்கும், மொழிக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, ஒரு தலைவரா அந்த போராட்டத்தை எப்படி முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஒரு கூட்டாளியா சேர்ந்து இந்த போராட்டத்தை எப்படி நம்ம வந்துட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அதர்வா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அமரன் மாதிரி இல்லை, ஒரு 2 பாடல்கள் தான் நம்மளால வந்துட்டு முணுமுணுக்க முடியுதே தவிர மற்றபடி பாடல்கள் பெருசா எடுபடலை. ஆனா பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஒரு சேனை ஒன்று வேண்டும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் ட்ரைலர்ல சொல்லும் போதே பார்த்துருப்போம். அப்ப வர்ற அந்த பிஜிஎம் தியேட்டர்ல சூப்பரா இருக்கு. சுதா கோங்கரா ரொம்ப அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, கதை நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. 1965 நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி திணிப்பு, அது இல்லை அது வேண்டாம் அப்படின்னு மாணவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு போராட்டம் பண்ணி, ஹிந்தின்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு கத்துக்க வேண்டிய மொழிதானே தவிர அதை வச்சுதான் தமிழ்நாட்டில் வாழ முடியும் அப்படின்றத உடைச்ச ஒரு பெரிய போராட்டம் தான் 1965 நடந்த பொள்ளாச்சியில நடந்த இந்த போராட்டத்தோட கதை தான் இந்த பராசக்தி படத்தோட கதை. ஓகே, அதேவா அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த ஆல்ரெடி நமக்கு எல்லாருமே வந்துட்டு நிறைய திரைப்படங்கள்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஈஸியா கணிக்கிற மாதிரி தான் இந்த கதையில நமக்கு தெரியுது. ஏன்னா நிறைய கதைகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. இந்த மாதிரி போராட்டத்துல வந்தா என்ன நடக்கும், யாரெல்லாம் சாவாங்க, எப்படிலாம் போகும், ஸோ அதெல்லாம் முன்னாடி நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் டல் ஆகுது படம். அந்த ஹீரோயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வரும்போது படம் எங்கேயும் வேற ட்ராக்ல போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதே மாதிரி மதுரையை தான் அந்த படம் வந்துட்டு ஒரு மைய பகுதியா வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை விநாயகர் சோடா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அந்த சோடா வந்துட்டு இந்த இடத்துல மேஜர் ரோல் பண்ணுது. நான் ஒரு மதுரைக்காரன் தான். இங்க நாங்க மதுரையில இப்ப மாப்பிள்ளை விநாயகர் அவ்வளவா கிடைக்கிறது இல்லை. அங்கங்க எங்கேயாச்சும் கிடைக்கும். நாங்க அங்க போய் தான் எப்படியாச்சும் அந்த சில பொட்டி கடைகளை தான் இருக்கும். நாங்க எங்க நண்பர்கள் எல்லாருமே மாப்பிள்ளை விநாயகர் பன்னீர் சோடா விரும்பி போட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்தா நீங்க எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம. பிளஸ் ரொம்ப நல்லா 1965 1959 இந்த கதையை ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு எப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னா, டிஷர்ட் அந்த டயத்துல இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்போ பிறக்கல. அதர்வா ஒரு சீன்ல டிஷர்ட் போட்டுட்டு வராரு. அது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்புறம் அதர்வாவுக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு இடத்துல அடிபட்டிருக்கும். அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு முரண்பாடான ஒரு ஃபைட் சீன்ஸ் மாதிரி இருக்கும் அவருக்கு சிவகார்த்திகேயனுக்கும். அப்ப அந்த சீன்ல அங்கங்க இந்த கட் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அது கவனிச்சாங்களா கவனிக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றபடி கதையா பார்த்தோம்னா பார்க்கலாம். அந்த படத்தை நல்லா தான் இருக்கு. நம்ம தமிழ் மொழிக்காக நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க. அது எந்த ஒரு வரலாற்று சூடுகளிலையுமே வந்துட்டு பெருசா எங்கேயுமே இடம் பெறல. இன்னைக்கு இந்த படம் எடுபடுமான்னு தெரியல. ஆனா 2026 இன்னைக்கு 1965 நம்ம தமிழ் மொழிக்காக உயிரிழந்த அனைவருக்காகவும் நம்ம வந்துட்டு வருந்துகிறோம். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு வேற எந்த மொழியும் கலப்படம் இல்லாம நம்ம தமிழ்ல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு உயிரை விட்டவங்க தான். பொள்ளாச்சியில இத்தனை பேர் இறந்ததுக்கு இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க. அவங்களுக்கு ஒரு செலுத்துற அஞ்சலியாச்சும் இந்த படத்தை பாருங்க. உண்மையா நடந்ததை அப்படியே நமக்கு காமிச்சிருக்காங்களா அப்படின்னா தெரியல. நிறைய புக்ஸ் இருக்கு, அந்த புக்கெல்லாம் போய் படிச்சு பாருங்க. அன்னைக்கு சிஎம்ஆ இருந்தவங்க பேரை இந்த படத்துல சொல்லலை.
அதாவது நீட்டை ஹேண்டில் பண்ணது இதெல்லாம். அன்னைக்கு 1965 64, அதாவது இந்த 59 to 64ல 67 வரைக்கும் சிஎம்மா இருந்தவங்க 2 பேர், அவங்க பேர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை சிஎம்மா வந்தார். இந்த படத்துல சொன்ன சில முக்கிய பேர்கள் அண்ணாதுரை, கருணாநிதி, இவங்க பேர் தான் சொல்லப்பட்டுச்சு. காந்தி அவரோட பேர் சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவது, அந்த டயத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க பேரும் சொல்லப்படலை. ஆனா கேரக்டர் அவங்க வந்துட்டு உருவாக்குன விதம், அந்த கேரக்டரை காட்டினது, இது எல்லாமே வந்துட்டு அவங்க யாரை காட்டுறாங்க நம்மளால வந்துட்டு உணர முடியுது. எங்க இந்த பேரெல்லாம் சொன்னா ஜனநாயகன் மாதிரி மறுபடியும் இஷ்யூ வந்துருமோ நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. சித்தார்த்தா படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஸ்க்ளைமர் பெருசா போடுறாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க, இது வந்து கற்பனை, இதெல்லாம் யாருமே மையப்படுத்தி எடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னவங்க பேரை சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லன்னு தெரியல. யார் பேரையும் சொல்லாதவங்க எதுக்கு அண்ணாதுரை பேரும் கருணாநிதி பேரும் சொன்னாங்கன்றதும் எனக்கு தெரியல. அதுவும் மிஸ்டர் கருணா அப்படின்னு ஜெயம் ரவி வந்துட்டு அவரை கூப்பிடுறது எல்லாமே வந்துட்டு இப்ப நடப்பு அரசியல்ல அவங்க தான் ஆளுங்கட்சிங்கன்றதுனால அவங்க பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சா, டான் பிக்சர்ஸ்னாலதான் அந்த பேரு சொன்னாங்களா, இல்ல உதயநிதி இன்பன் உதயநிதியோட வெளியீடுனாலதான் சொன்னாங்களா, எதுவுமே நமக்கு தெரியல. அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போக வேணாம். 2 பேர் சொன்னவங்க மற்ற எல்லாரும் பேரும் சொல்லியிருக்கலாம். அந்த டயத்துல மித்த அரசியல்வாதிகளும் இருந்தாங்க தான். ஹீரோயினோட அப்பா அரசியல்வாதி தான், அவரு பேரை சொல்றாங்க. ஆனா அப்ப சிஎம்மா இருந்தவங்க பேர் சொல்லலை, தமிழ்நாட்டுல சிஎம்மா இருந்தவங்க பேர் சொல்லலை. பச்சையப்பா காலேஜை மையப்படுத்தி இந்த படம் காமிச்சிருக்காங்க, அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த படம் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் படி 2.5 out of 5. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நல்ல ரிவ்யூஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.